ஏய் ஏன்டா நீ வேற நானே இந்த 200 எடுத்துன்னு போடான்னு டென்ஷன்ல இருக்கேன். பைக் டாக்ஸி ஓட்டணும்னு ஊர ஏமாத்தின்னு இருக்கிறானுங்க பொறம்போக்கு பசங்க. ப்ரோ இந்தாங்க. சாரி ப்ரோ. Your amount was 200 lakhs. ப்ரோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு ஆகலைன்னா நான் ரிட்டர்ன் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ப்ரோ. ப்ரோ இருட்டா வேற ஆயிடுச்சு. ரொம்ப லாங் வேற போகிறோம் ப்ரோ. பெட்ரோல் போட கூட என்கிட்ட காசு இல்லை. உங்கள்கிட்ட கேஷாக இருந்தால் கொடுங்க. கிரெடிட் ஆயிடுச்சுன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சரி ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு கேஷாக கொடுத்துட்றேன். கொஞ்சம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மறக்காமல் அனுப்பிச்சிடுறீங்களா ரிட்டர்னு? நான் அனுப்பிச்சி விட்றேன். தாங்க. ஐயோ கிரெடிட் ஆயிடுச்சா? வீட்டில் வேற இருக்கிறானே, ஃபோன் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆஃபா? ஐயோ ஃபோனை வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். கையில் இந்த 200 எடுத்துன்னு போயிட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஏன் மச்சி கேட்டே பார்த்துருங்கிற? என்னடா ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், பைக் டாக்ஸி போட்டு வந்தேன். 200 காமிச்சு நான் ஜிபேல போட்டேன். அது ப்ராசஸிங்கில் வந்துச்சு. அவனா சொன்னா நீங்கள் கையில் கொடுத்துரும் ப்ரோ, எனக்கு வந்துச்சுன்னா அவங்க திரும்பி போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. சரி நானும் கையில் இருந்த காசு எடுத்து கொடுத்தேன். இப்போனாச்சு இப்போ ப்ராசஸிங் அமௌண்ட் எடுத்துன்னு போயிட்டான், கையில் கொடுத்த காசு எடுத்துன்னு போயிட்டான். இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவனால இப்படி தான்டா. கட்டிங் காசு இல்லை எங்கடா அவன்? ஏய் ஏன்டா நீ வேற நானே இந்த 200 எடுத்துன்னு போடான்னு டென்ஷன்ல இருக்கேன். பைக் டாக்ஸி ஓட்டணும்னு ஊர ஏமாத்தின்னு இருக்கிறானுங்க பொறம்போக்கு பசங்க. ப்ரோ இந்தாங்க. சாரி ப்ரோ, நீங்கள் கால் பண்ணும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து யோசிக்கிறீங்க, நான் இங்கேருந்து யோசிக்கிறேன். வரேன் ப்ரோ.